சார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. யாருங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுப்பிரமணிய தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பத்தி இது அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மத்திய அரசு பரிசீலனை. இப்ப அது தினகரன் வந்து விமர்சிச்சிருக்காங்க. 10.5% இடஒதுக்கீடு மூலமா ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் தடவினவரு. இந்த இதை வந்து தென் மாவட்ட மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்காரு டிடி தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஏன் என்று எங்களுக்கு தெரியும். தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பா இல்ல, ஏற்கனவே நான் வந்து அவர்கள் போராட்டம் பண்ணும்போது நான் போய் நேரில் போய் பார்த்தேன். தேர்தல் அறிக்கையில சொன்னது மாதிரி அவங்க யாரும் திமுகவில் எதுவுமே செய்யல. தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், ஒரு மருத்துவமனை செவிலியர்களாக இருக்கட்டும், பிறகு டீச்சர்ஸா இருக்கட்டும், யாருமே எந்த தேர்வு அறிக்கை அவர்கள் எதுவுமே செய்யல. ஆனா முதலமைச்சர் அவர்கள் போறலாம் உங்களிடம் முதல்வர், உங்களிடம் ஸ்டாலின் அப்படின்னு படத்தை போட்டு அரசு சார்பிலே விளம்பரம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஊர் ஊரா போய் அதிகாரிகளை வந்து போய் பார்க்க சொல்றாங்க. அதிகாரிகளுக்கு ஆபீஸ்ல இருந்து வேலை பார்க்கறதா, ஊர் ஊரா தெரு தெருவா சுத்துறதாங்கிறதும் அதிகாரிகள் போய் செயல்படல. தலைமைச் செயலகத்தில் எல்லா அசோசியேஷனும் ஒரு நாள் உள்ளூர் போராட்டம் நடத்துறாங்க. சீஃப் செக்ரட்டரி என்ன பண்றாங்கன்னா எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியும் கடிதம் போட்டு யாரும் லீவ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்ததே கிடையாது. இவ்வளவு மோசமான அளவில் நிர்வாகம் இருக்கிறது. நிச்சயமா அவங்களை தொடர்ந்து என்னுடைய ஆதரவு எப்பொழுதும். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.